நல்ல நல்ல அனுபவங்களை நாம் சொல்கிறோம். எனக்கு இப்போது இந்த அம்மா கொண்டு வந்து சேலையை பறித்து கொடுத்தாங்கல்ல, அவங்க கணவர் என்னுடைய மாணவர். செந்தூர் பாரி என்னுடைய மாணவர். அவர் பெருமையாக சொல்வார், இவர் எங்கள் வாத்தியார் அப்படிம்பார். ரொம்ப உதவிகள்லாம் செய்வார். பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர். நிறைய பேர் என்கிட்ட படித்தவங்க இருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க, என்னை பார்க்குற போது ஒரு மரியாதை செய்வாங்கல்ல, ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா, இந்த இருக்கார் இவர் ஒரு மாணவர். அவர் அவங்க பேர் என்னங்க ஐயா? வெங்கடேசன். வெங்கடேசன் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். இப்போ அவர் இப்போ சொல்கிறாரு, நான் உங்கள் பேச்சு அந்த காலத்தில் உங்களுடைய மாணவர் சார். அது இதெல்லாம் கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. வாத்தியார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தோஷம் அடிக்கடி கிடைக்கும். ஏன்னா நம்மகிட்ட படிக்கிறதுல சில பேர் நம்மளை அறியாமலே மேலே வந்துடுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிற போது என்ன சொல்லுவாங்க, வாத்தியாருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமேங்கிறதுக்காக உங்களால் தான் சார் வந்தேம்மா. நாம் அந்த உண்மையாக ஏற்றுக்கூடாது. அதுக்கூடாது. நான் முந்தியெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருந்தேன். யாராவது இப்படிலாம் சொன்னாக்கா எனக்கு ஒரு தலை கணம் வந்துடும். பத்தியா நம்மகிட்ட படித்தவங்களாம் எப்படி இப்படிலாம் இருக்காங்க பார், பெரிய பெரிய ஆளாக ஆகிட்டாங்க அப்படின்னு. எங்கள் காத்தாடி ராமமூர்த்தி ஐயா வந்து உட்காந்தா எனக்கு எப்போதுமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் வரும்போது அவங்க இருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு அருமையான நடிகர் ஒருத்தர் வந்து என் அழகாக இனிமையாக நகைச்சுவை தர்றவர் வந்து இருக்கிறார். அதுவும் இந்த பெட்ரோல் பங்க்கில் நின்றுட்டு நீங்கள் பேசுகிறது இருக்குது பாருங்கள், அந்த விளம்பரத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. அதை பார்க்குற போதெல்லாம் இங்கே உங்களை பார்க்குற நினைப்பு எனக்கு வந்துடும். அதில் டெல்லி கணேஷ்கிட்ட நீங்கள் அவர் வந்து வண்டி வாங்கினதே பணத்தில் மிச்சப்படுத்தி தான் வாங்கினேன்னு சொல்கிறார். ஏதோ ஒரு கண் வைத்தியத்துக்கு ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க. இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட படித்தேன் நல்லா இருக்கேன். நாம் ஒரு 36 வருஷம் ஆசிரியராக இருந்ததில் நாம் அடைஞ்ச ஒரு பயன் அதெல்லாம் பார்க்குறோம். மனித மனம் என்னவா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த மனித மனம் என்ன செய்யும், என்கிட்ட படித்தவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாக வந்திருக்காங்க, அதுக்கெல்லாம் நான் தான் காரணம். ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல, உங்களால் தான் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறேன், அப்படி சொல்லணுமேங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்களே தவிர நம்மளால தான் அவங்க ஆனாங்கங்கிறதுல, அவங்களால தான் அவங்க ஆனாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் திமிராக இருந்த காலத்தில் தான் எனக்கு அது அடிபட்ட இடம் ஒன்று உண்டு. திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன், ஒருத்தன் லூஸு சார், மென்டலி லூஸ். அவன் இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருந்தான். நான் பஸ்ஸில் போகிறதுக்காக போனேன். அங்கே ஒருத்தட்ட சொல்கிறான், இவர் தான் எங்கள் வாத்தியாருன்னா. என்ன எங்கள் வாத்தியாருன்னா அப்படி இப்படி இருந்ததுன்னா எல்லோரும் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டா சார்னா தலையை குடிஞ்சிக்கிட்டு அவன் போய அப்படின்ட்டு வர்றேன். பஸ்ஸில் ஏற போன நேரத்துக்கு வந்துட்டான், கிட்ட வந்துட்டான். சார் நான் உங்கள்கிட்ட படித்தேன். சரி, அவங்கள்ட்ட படித்தேன்னு சொல்கிறேன்ல. ஆமாம் சரி சார், நீ போ. அதை ஏன்டா சத்தம் போட்டு சொல்கிற, போட. அவன் சொன்னான், ஒரு 10 ரூபா பணம் கொடுத்துட்டு போங்கன்னா டீ குடிக்கிறதுக்கு. நான் பார்க்குறேன் 20 ரூபா நோட்டு தான் இருந்துச்சு. 20 ரூபா கொடுத்தேன். திரும்பி வரும்போது வந்து தொந்தரவு பண்ணாத, அதுக்கும் சேர்த்து 10 ரூபா கொடுத்துட்டா எடுத்துகிட்டு நீ போயிடு. இப்போ என் மனசு நினைக்கிது, ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் உருவானதுக்கு நான் தான் காரணம்னு மனசே மகிழ்ச்சி அடைஞ்சியே. இப்போ இவனை உருவாக்குனது யாரு? ஏன்னா நல்லது கெட்டது ரெண்டு கலந்தது தானே உலகம். என்கிட்ட படித்தவன் பூரா அறிவாளி ஆகிட்டான். அறிவாளி ஆனவனை நம்ம பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், அவனை பார்க்கல. அதே மாதிரி டீ கிளாஸ் கழுவுற பையனை ஒருத்தனை பார்த்தேன் டீ கடையில். அவன் அப்படி முறைச்சான் என்ன. நான் பார்த்தேன், எங்கே பார்த்தது மாதிரி இருக்கேன்ட்டு நானும் அவனை பார்த்தேன்.
என்ன பார்க்குறீங்கன்னா, இல்லை ஒன்றப்பா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குண்ணே. என்ன இங்கேயோ பார்த்த மாதிரி, உங்கள்கிட்ட தானே சார் படித்தேன்னா. அதுக்கு அவன் சொன்ன ஒரு பதில் தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் மறக்கலை. என்கிட்ட படிச்சுட்டு ஏன்டா இந்த கிளாஸு கழுவுற வேலையில் இருக்கிறேன்னு, அது என் சொந்த திறமையில் தேடிக்கிட்ட வேலைன்னா. நீங்கள் காரணம் இல்லை சார். அவன் சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட படித்ததோடு இருந்திருந்தா இதுக்கும் லாயக்கு இல்லாமல் போயிருப்பேன். என்கிட்ட கொஞ்சம் திறமை இருந்ததுனால நான் இந்த வேலையை செய்கிறேன். இப்போ நாம் வாத்தியார் வேலைக்கு வந்துட்டோம், நம்மகிட்ட படித்தவங்களாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. யாரையும் அப்படி நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட படிக்கிறதுல அந்த பிள்ளைங்க அவனுடைய திறமை இருந்ததுனால வந்தான். நாம் என்ன பண்ணணும், வாத்தியார்கள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் தூண்டி விடலாம். தூண்டி விடுறது தான் நாங்கள் செய்கிற வேலை. அதோடு தான் தூண்டலில் விழித்து வந்த பிள்ளைகள் மேலே வர்றாங்க. வரல அது பாட்டுக்கு போகுது. அப்படின்னா மழை பெய்யுது, எல்லாருக்கும் சேர்ந்து தான் பெய்யுது. நல்ல இடத்துல பெய்கிற போது அது பயனுடையதாகுது, இல்லாத இடத்துல பெய்கிற போது பயன் இல்லாமல் போகுது. இப்போ ஒரு முக்கியமான ஒரு மனித மனத்தில் இருக்கிற ஒரு கோணலை எடுத்து சொல்லி, முல்லா நசருத்தீன் முல்லா இருந்தார், நம்ம தெனாலிராமன் மாதிரி. அவர் வேடிக்கையாக கதை சொல்லுவார், அது குளற விஷயம் இருக்கும். அவர் ஒரு தடவை என்ன பண்ணுறாரு, கழுதையில் இப்படி போகிறார். அவங்க கழுதையில் போகிற பழக்கம், ஏறி போகிறார். எதுக்கு வர்றவங்க கேட்குறான், முல்லா எங்கே போகிறீங்கன்னு. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும்ல. எங்கே போகிறீங்கன்னு அப்படின்னாரு, தலையாட்டிட்டு போயிட்டார். மறுநாள் கேட்குறான், எங்கே போகிறீங்க முல்லான்னா, ஆன்னாரு, தலையாட்டினார், போயிட்டார். நடந்து வந்தார் ஒரு நாள். அவன் கேட்குறான், ஏன் முல்லா பணம் ரொம்ப சேர்ந்து போச்சோ? ஏப்பா திமிரு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு, கேட்குற கேள்வி கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்கிறப்பா நீ? கழுதையில் போனில்லையா நீ அன்றைக்கி? ஆமாம் போனேன். எங்கே போகிறேன்னு நான் கேட்டேன்ல. ஆமாம். நீ இன்னத்துக்கு போகிறேன்னு சொன்னியோ? தலையை ஆட்டிவிட்டு நீ பாட்டுக்கு போகிற. நீ என்ன கேட்ட? எங்கே போகிறீங்கன்னு கேட்ட. எனக்கு தெரிஞ்சால் தானேடா சொல்லலாம். என்ன நீ போகிற, உனக்கு தெரியாமலே போகிற? இந்த பாரு, நான் என் கழுதையில் போகிறேன், என் கழுதையை பற்றி உனக்கு தெரியாது. கடத்தருக்கு போகலான்னு தான் அதை ஓட்டுவேன், அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். நான் அதுக்காக கவலைப்படுறது இல்லைப்பா. பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன வேலை இருக்கோ அதை பார்த்துக்குவேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு அதை அனுப்புவேன். அது சினிமா கொட்டாய்க்கு போகும். நல்லது, இன்றைக்கி படத்தை பார்த்துருவோம். அது எங்கே கொண்டு போகுதோ அங்கே உள்ள வேலைகளை நான் பார்த்துட்டு வருவேன். நீ என்ன கேட்குற எங்கே போகிறேன்னு, எனக்கு தெரிஞ்சாதானே சொல்லலாம். அது எங்கே கொண்டு போகுதோ அங்கே போவேன். அப்போ நீ சொல்கிறத கேட்காத, அந்த கேட்கலடா. அப்புறம் ஏன் அந்த கழுதையை வச்சிருக்கிற, விட்டு தொலைக்க வேண்டியதானே? நான் இங்கே வா, உன் பொண்டாட்டி சொன்ன பிச்சு கேட்குறாளா? இல்லை, வெட்டு விட்டிய? விரட்டி இல்லைண்டா, அப்புறம் வர்றது இதை விட மோசமாக வந்தா நீ எதை நம்பி விரட்டுறது? கழுதை இதாவது எங்கேயாவது கொண்டு போகுது. இன்னமும் வாங்கி வர்ற கழுதையை என்ன பண்ணுறது? அது இதை விட மோசமான இடத்துல கூட ஆற்றுல தள்ளி விட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணுறேன், வாழ்க்கைங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட்டடான்னு அதில் ஒரு கருத்தை வச்சான். வாழ்க்கை என்பது ஒத்துப்போதல். அது நடக்கிறது தப்புன்னு நினைக்காத, நீ அதோட ஒத்து போகிறதுக்கு பழகிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த அதில் சொல்கிற இன்னொரு அருமையான செய்தி ஒன்று சொல்லுவார் முல்லா. நம்ம இன்றைக்கி ரொம்ப உதவும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் டம்ளர் கேட்குறாரு, சார் ஒரு டம்ளர் கொடுங்க, நம்ம வீட்டு டம்ளர் எங்கேயோ காணும், 2 பேர் வந்திருக்காங்க, வேண்டியதாக இருக்கு, அதுக்கு என்ன எடுத்துகிட்டு போங்கன்னு ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார். மறுநாள் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த டம்ளரோட ஒரு சின்ன டம்ளரையும் கொடுக்குறார்.
ஏன்னா நான் ஒரு டம்ளர் தானே கொடுத்தேன், நீங்கள் சின்னது ஒன்று. இல்லை உங்கள் டம்ளர் நேற்று ராத்திரி குட்டி போட்டுது, உங்கள் டம்ளர் போட்ட குட்டியை நம்ம ஏன் வச்சுக்குவானேன்னு நான் கொடுத்துட்டேன். இது என்னடா இது, டம்ளர் நம்ம வீட்டில் இருந்தால் குட்டி போட மாட்டேங்குது, அவன் வீட்டுக்கு போட நல்லது ஏதோ ஒன்று போடுது. வந்த வரைக்கும் சர்றான்னு வாங்கிட்டான். அப்புறம் ஒரு நாள் ஒரு குடம் ஒன்று வேண்டியதாக இருக்குது, கொடுங்கன்னு கேட்டேன். பரவாயில்ல, நான் டம்ளரே குட்டி போட்டு போகுது, குடம் என்ன சும்மாவாக இருக்கும், அது குட்டி குடம் வந்தால் நல்லது தானேன்ட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு நாள் சின்ன குடத்தை கொண்டாந்து கொடுத்து சரி என்னென்னா உங்கள் குடம் போட்ட குட்டி எடுத்து நல்ல 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 ஓடி அவன் ஓடு வந்தால் குட்டி போட்டு அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஒரு 2 மாதம் கழித்து என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு அப்படின்னு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, என்னமோ நினச்சி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியதாக இருக்குது, நல்ல நகைகள் இல்லை, ஒரு வைர நெக்லஸ் உங்கள் வீட்டுக்காரவங்க போட்டிருக்காங்களே அதை கொடுங்க, 2 நாள் கழித்து திருப்பி கொண்டாந்து தந்துடுறேன். அவன் பார்த்தான், டம்ளர் குட்டி போடுது, குடம் குட்டி போடுது, நெக்லஸ் மட்டும் போடாமலாம் இருக்கும் கூட, அது வந்தால் நல்ல விலை உயர்ந்ததாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். ஒரு வாரம் ஆச்சு, முல்லை கொடுக்கல. சரி நெக்லஸ்லாம் கொஞ்சம் குட்டி போட லேட்டாகும் போல இருக்கு. ஒரு கர்ப்ப காலம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி சொல்கிறான்ல, மனுஷாளுக்கு 10 மாதம், அதுக்கு 6 மாதம், இதுக்கு 2 மாதங்கிற மாதிரி, இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்க. விட்டு போட்டவொன்னே கூட கொடுக்க போகிறாரு, நம்ம என்னதுக்கு அவசரப்படக்கூடாதுன்ட்டு 2 மாதம் ஆகிட்டு இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கிறதுக்கு அவனால் முடியல. முல்லா இந்த நெக்லஸ்ஸு, ஆமாம் அடே உங்கள்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன், அது பிரசவத்தில் செத்து போச்சுங்க, இப்போ தான் கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வர்றேன்னா. இப்போ முதல்ல குடத்துக்கு குட்டி வாங்கினதுனால பிரசவத்தில் செத்து போச்சுக்கிறத ஒத்துக்க வேண்டியதாக போச்சுல்ல. அப்படியா, என்ன நெக்லஸ் குட்டி போடும் பிரசவத்தில் சாவுமா அப்படின்னு கேட்க முடியாது. நேற்று வாங்கினியே, சும்மா வருதுங்கிறதுக்காக எதையும் வாங்காதே. அது நாளைக்கு எதையோ உங்ககிட்ட இருந்து இழுத்துக்கிட்டு போகிறதுக்காக தான் வருது. இந்த டபுள் ஆக்கி கொடுக்குறான் பார்த்தீங்களா நோட்டை, ஒரு கூட்டம் இருக்குது, நம்மகிட்ட வந்து பக்குவமாக பேசுவான். என்ன ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு போவான், 200 ரூபா கொடுப்பான், ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு போவான், 1000 ரூபா கொடுப்பான். இதுமாரி தான் நீங்கள் இதேமாரி பார்த்தாக்கா கள்ள நோட்டாக இருக்குமோ அப்படின்னு நல்ல நோட்டாகவே இருக்கும், ஒரிஜினல் நோட்டையே கொடுப்பான். இது வந்து நாங்கள் அங்கே தயார் பண்ணுறது, அது வந்து நாங்கள் இப்படி தான் கொடுத்து செலாவணிக்கு கொண்டு வரதுக்காக தான் கொடுத்துக்கிட்டுருக்குறோம், நாங்களே தயாரிக்கிற நோட்டு இது அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். கடைசியில் ஒரு நீங்கள் இப்படி செஞ்சிகிட்டு இருக்க வேண்டாம், கொஞ்சம் கூடுதலாக கொடுங்க, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இருந்தால் கொடுங்க, 10 லட்சம் கொடுத்தா 20 லட்சமாக கொடுத்துடலான்ட்டு 10 லட்சமாக கிடைச்சவொடனே வாங்கிட்டு போயிடுவோம். அதுதான் முல்லா சொல்கிறான், நீ சும்மா வருதுங்கிறதுக்காக ஆசைப்பட்டு எதையும் வாங்காதே சொல்கிறான். நல்ல வாழ்க்கை அமைய வேண்டுமானால் ஒத்து போகிறதுக்கு கற்றுக்கோ, எல்லாமே நமக்கு சரியாக அமைஞ்சிடாது என்கிற கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். நாம் புரிஞ்சுக்கிறது அதோடு இல்லாமல் எதை செய்தாலும் செய்வன திருந்த செய்ன்னு சொல்லணும், செய்வன செஞ்சு